எஃப்எம் ரெயின்போ நேயர்களுக்கு ஒரு உற்சாகமான மதிய வணக்கம். நேயர்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நான் உங்கள் ஆர்ஜே கீர்த்தி. இன்னைக்கு நம்ம ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய இரத்த சோகை மற்றும் ஊட்டச்சத்து குறைபாடு நோய்கள் பற்றி தான் பேச போகிறோம். இது சார்ந்த பல தகவல்களை தருவதற்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் ராஜீவ் காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மருத்துவமனையின் குழந்தை நல மருத்துவர் மற்றும் தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் முகுந்தன் அவர்கள். வணக்கம் டாக்டர், வெல்கம் டு த ஷோ. வணக்கம். இதை சார்ந்த உங்களுக்கு கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் டயல் பண்ண வேண்டிய எண் 227176 மற்றும் 227177. வெளியூர் நேயர்களாக இருந்தால் 0413 அப்படின்ற முன்குறியீட்டு எண்ணையும் சேர்த்து டயல் பண்ணுங்கள். வணக்கம் டாக்டர். இன்றைக்கி நாம் குழந்தைகளுக்கு வரக்கூடிய இந்த இரத்த சோகை மற்றும் ஊட்டச்சத்து குறைபாடு நோய்கள் பற்றி தான் நிறைய விஷயம் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். முதல்ல இந்த இரத்த சோகை அப்படின்னா என்னன்னு கொஞ்சம் விளக்கி சொல்லுங்கள். புதுவை எஃப்எம் ரெயின்போ 102.8 நேயர்களுக்கும் தொகுப்பாளர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இரத்த சோகை என்பது குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் யாருக்கு வேணால் ஏற்படுற ஒரு காமன் ப்ராப்ளம். இந்த இரத்த சோகை என்பது எப்படி நம்ம கண்டறியறது, அதை எப்படி அதுக்கான தீர்வு முறைகளை பற்றி பேசுகிறதுக்கு இங்கே அழைத்தமைக்கு நன்றி. இரத்த சோகை குழந்தைங்களுக்கு ஏற்படுறதுக்கு பரவலான காரணம் அப்படின்னா அவங்களுடைய ஊட்டச்சத்து குறைபாடுனால ஏற்படுறது தான் இரத்த சோகை. இரத்த சோகை எதை சொல்லுவோம் அப்படின்னா, நம்மளுடைய உடலில் சிகப்பு அணுக்கள் குறைவாக இருப்பதனாலேயோ அதோடைய அளவு குறைவாக இருப்பதுனாலேயோ இல்லை சிகப்பு அணுக்களின் உள்ளே இருக்கிற ஒரு மூலப்பொருள் ஹீமோகுளோபின் எனப்படும் மூலப்பொருள் குறைவாக இருப்பதை நம் இரத்த சோகை என சொல்லணும். இந்த இரத்த சோகை குழந்தைகளுக்கு அவர்களுடைய வயதுக்கு ஏற்ப அவருடைய பாலினத்துக்கு ஏற்ப இரத்த சோகையின் அளவுகோல் மாறுபடும். அவருடைய வயதுக்கும் பாலினத்துக்கும் ஏற்பட்ட அந்த அளவுகோலின் அளவு குறையும் போது நாம் இரத்த சோகை என அதை குறிப்பிடுகிறோம். ஓகே டாக்டர், இப்போ நீங்கள் சொல்லியிருக்கீங்க இந்த மாதிரி ரத்த அணுக்களில் சிவப்பு அணுக்கள் குறையிறதுனால தான் இது ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சிவப்பு அணுக்களுடைய முக்கியத்துவத்தை பற்றி சொல்லுங்கள். நம்மளுடைய ரத்தத்தில் பார்த்திங்கன்னா 3 விதமான அணுக்கள் இருக்குது. அதில் முக்கியமான 3 விதமான அணுக்கள்னால், ஒன்று சிகப்பு அணுக்கள், அதை ரெட் பிளட் செல் கார்பசல் அப்படின்னு சொல்கிறோம். ரெண்டாவது ஒயிட் பிளட் செல் கார்பசல், அதாவது வெள்ளை அணுக்கள். மூன்றாவது பிளேட்லெட்ஸ், அதாவது தட்டை அணுக்கள் அப்படின்னு. இந்த 3 விதமான இரத்த செல்கள் தான் நம்முடைய காமனாக ரத்தத்தில் இருக்கிற முக்கியமான இரத்த செல்கள். அதில் சிகப்பு அணுக்கள் தான் நம்மளுடைய ரத்தத்தில் நம்மளுடைய உடல்லேருந்து வெளியேருந்து இருக்கிற ஆக்சிஜனை நம்மளுடைய ஹீமோகுளோபின் மூலிமா ஆக்சிஜனை கடத்தி நம்மளுடைய உடலில் இருக்கிற அனைத்து பகுதிகளுக்கும் ஆக்சிஜனை செலுத்துகிற ஒரு முக்கியமான மூலப்பொருள் ஹீமோகுளோபின். அது நம்மளுடைய இரத்த சிகப்பு அணுக்கள் உள்ளதாக இருக்குது. ஸோ சிகப்பு அணுக்களுடைய அளவு குறையும் போது நம்முடைய ஆக்சிஜன் கேரியிங் கெப்பாசிட்டியும் குறையும். அதனால் ஏற்படுற விளைவுகள் அருகாமையில் இருக்கும் விளைவுகள் மற்றும் ரொம்ப லாங் ஸ்டாண்டிங் காம்ப்ளிகேஷன்ஸும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் சிகப்பு அணுக்களோட முக்கியமான வேலை, ஆக்சிஜனை கேரி பண்ணி போகிற கெப்பாசிட்டி இருக்கிற ஹீமோகுளோபினை வச்சுருக்கத சிகப்பு அணுக்களுடைய முக்கியமான வேலை. ஸோ அது மட்டும் இல்லாமல் சிகப்பு அணுக்கள் தான் நம்மளுடைய எனர்ஜி கொடுக்கறது, ஆக்சிஜனை மற்ற செல்களுக்கு போய் கொடுத்து அந்த ஆர்கன்ஸை நல்லா ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதுதான் முக்கியமான வேலை, சிகப்பு அணுக்களோட முக்கியமான வேலை. அடுத்து டாக்டர், இந்த மாதிரி நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஹீமோகுளோபின் வெவ்வேறு வயதினருக்கு மாறும் குழந்தைகளுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அது எப்படி மாறுது அப்படின்னு கொஞ்சம் விளக்குங்க. இந்த ஹீமோகுளோபின் அப்படின்னு சொல்கிறது நான் சொன்ன மாதிரி வயதுக்கேற்ப மற்றும் பாலினத்துக்கேற்ப அதோடைய அளவுகோல் மாறுது. அந்த அளவுக்கு கீழே இருக்கிற ஹீமோகுளோபின் லெவல்ஸை நம்ம இரத்த சோகை அப்படின்னு குறிப்பிடுறோம். அப்படி பார்த்திங்கன்னா முதல் 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு 11 g/dl அந்த அளவுக்கு இருக்கிறது நார்மல் ஹீமோகுளோபின். அதற்கு குறைவாக இருந்தால் அவர்களை நாம் இரத்த சோகை என்று சொல்லலாம். அது மாதிரி 5 வயதிலிருந்து 9 வயது உள்ள குழந்தைகளுக்கு 11.5 g/dl அந்த அளவு நார்மல் லெவல். அதுக்கு குறைவாக இருந்தால் நம்ம அதை இரத்த சோகை என்று சொல்லப்படலாம். 9 வயதிலிருந்து 14 வயது 15 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு 12 மற்றும் அது நார்மல் லெவல் 12 g/dl என்றது நார்மல் ஹீமோகுளோபின் லெவல். அதற்கும் குறைவாக இருக்கிறத நம்ம அனீமியான்னு சொல்லலாம். இதுவே ஒரு பெரிய ஆண் பிள்ளைகள், பெண் பிள்ளைகள், பெண்கள், ஆண்கள், அவங்களுடைய லெவல் ஆண்களுக்கு 13 பெண்களுக்கு 12 இருக்கிறது நார்மல். ஆண்களுக்கு சிறிது அதிகமாக ஹீமோகுளோபினும் பெண்களுக்கு 12 சிறிது குறைவான லெவலும். இது நார்மல்
ரத்த ஹீமோகுளோபின் லெவல் இது நார்மல் லெவல், இதற்கு குறைவாக இருந்தால் இவர்களுக்கு ரத்த சோகை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதுதான் இந்த வயதுக்கேற்ப நம்மளுடைய நார்மல் ஹீமோகுளோபின் லெவல். இந்த ஹீமோகுளோபின் லெவலுக்கு கீழே இருக்கிறத நம்ம ரத்த சோகைன்னு குறிப்பிடலாம். சரிங்க டாக்டர். ஜென்ரலாக இந்த மாதிரி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த ஹீமோகுளோபின் அளவு வந்து மாறுபடுது இல்லையா? பொதுவாக இது எதனால் மாறுபடுது? எந்த வயதுலேருந்து அந்த குழந்தைகளுக்கு வந்து இந்த மாற்றம் இருக்குது? பொதுவாக 12லேருந்து 14 வயது வரைக்கும் அந்த மாற்றம்லாம் இருக்கிறது இல்லை. 12-14 வயதுக்குள்ளே இருக்கிற ஆண்கள் பெண்கள், ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் எல்லாருக்குமே சமமான 12 புள்ளிகள் தான் நார்மல் லெவலாக இருக்கிறது. பட் பெண்களுக்கு குறிப்பாக பியூபர்ட்டி டைமில் அவங்க வயதுக்கு வந்த பிறகு அவங்களுடைய மாதவிடாய் காரணமாக இரத்தப்போக்கு ஏற்படுறதுனால, அவங்களுக்கு இரத்த கசிவு ஏற்படுறதுனால அவங்களுடைய ஹீமோகுளோபின் லெவல் கொஞ்சம் குறைவாக இருக்கலாம். அதுதான் அவங்களுக்கு கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுக்கான ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. ஆண்களுக்கு அது இல்லாதனால சற்று அதிகமான ஹீமோகுளோபின் மற்றும் அவர்கள் உடம்புல இருக்கிற டெஸ்டோஸ்டிரோன் அப்படின்ற ஹார்மோன் அவங்களுடைய இரத்த சோகை அதனுடைய இரத்த உற்பத்தியை கொஞ்சம் அதிகப்படுத்துறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் அதை விட அதிக அளவு ஹீமோகுளோபின் இருப்பதற்கான காரணம். இந்த காரணத்தினால தான் பெண்களுக்கு கொஞ்சம் குறைவான அளவும் ஆண்களுக்கு அதிக அளவிலும் ஹீமோகுளோபின் லெவல் டார்கெட் லெவலாக இருக்கிறது. சரிங்க டாக்டர். இப்போ பொதுவாக எந்த ஒரு நோய் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் ஒரு சில அறிகுறிகள் ஏற்படும் இல்லையா? பட் நாம் வந்து அதை வந்து கண்டுக்க பெருசாகவே எடுத்துக்க மாட்டோம். எந்த ஒரு நோயாக இருந்தாலும் பெருசானதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம டாக்டர்கிட்டே போவோம். ஸோ இப்படி குழந்தைகளுக்கு வரக்கூடிய இந்த அனிமியாவை எப்படி நம்ம வந்து ஆரம்ப அறிகுறிகள்லாம் என்ன, எப்படி அந்த ஆரம்ப அறிகுறிகளை தெரிஞ்சுக்கிறது? கண்டிப்பாக இது வந்து குழந்தைங்களுக்கு ஏற்படுற இந்த இரத்த சோகையை நம்ம எப்படி கண்டறியலாம் அப்படின்னா, சில சிம்டம்ஸ் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி சில சைன்ஸ் இருக்குது. சிம்டம்ஸ் அப்படின்னா எப்படி வந்து பெற்றோர்கள் அதை கண்டுபிடிக்கிறாங்க, அவங்களுடைய குறை என்னன்னு சொல்கிறத வச்சு நம்ம சில குறைபாடு இருக்குதான்னு கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி நாம் குழந்தைகளை பார்க்கும்பொழுது கிளினிக்கல் எக்ஸாமின் பண்ணும்போது அவர்களுக்கு இரத்த சோகை இருக்குதா இல்லையான்றதை நம்ம கண்டுபிடிக்கலாம். அதை மற்ற பரிசோதனைக்கு உட்படுத்தும் போது அந்த ஹீமோகுளோபின் லெவலை கன்ஃபார்ம் பண்ணி வந்து இரத்த சோகை இருக்குதா இல்லையான்றதை இன்னும் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இப்படி படிப்படியாக நம்ம பண்ணலாம். காமனாக பெற்றோர்கள் சொல்லக்கூடிய ஒரு காமன் கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா, என் குழந்தை சரியாக சாப்பிட மாட்றான், என் குழந்தை வந்து ஒன்லி வந்து பால் மட்டுமே குடிச்சிட்டு இருக்கான், மற்ற சாப்பாடை சாப்பிட மாட்றான் அப்படின்றது. என் குழந்தை வந்து ரொம்ப சோர்வாகவே இருக்கான், மற்ற குழந்தைங்கள மாதிரி விளையாட மாட்றான், எப்பயுமே ஒரே இடத்துல உட்காந்துருக்கான், சோர்வாகவே இருக்கான், ஓடி ஆடி விளையாட மாட்றான் அப்படின்னு. கொஞ்சம் தூரம் விளையாடினாலே அவனுக்கு மூச்சு இறைக்குது, அவனுக்கு வந்து கொஞ்சம் படபடப்பு இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. அவன் சரியாக ஸ்கூலில் அவனுடைய கான்சன்ட்ரேஷன் சரியாக இருக்க மாட்டுது, அவன் படிக்கிறதுல கவனம் செலுத்த மாட்றான் அப்படின்னு இதெல்லாம் நான் சொன்ன எல்லாமே ஒரு சாதாரண பெற்றோர்களினுடைய ஒரு கம்ப்ளைண்ட்டாக இருக்கலாம். ஆனால் இது எல்லாமே ஒரு இரத்த சோகையின் அறிகுறியாக இருக்கிறதுக்கான ஒரு காமன் கம்ப்ளைண்ட்டாக நம்ம எடுத்துக்கலாம் இப்போ சொன்ன அனைத்துலேயும். அப்படிப்பட்ட ஒரு கம்ப்ளைண்ட்டோடு வர ஒரு பெற்றோரோட குழந்தையை நம்ம எக்ஸாமின் பண்ணும்போது, குழந்தைகளை நம்ம பார்க்கும்போது அந்த குழந்தைங்களுடைய கண்ணில் வந்து நம்மளுக்கு ரொம்ப இரத்த சோகை ரொம்ப வெளிர்ந்து காணப்படும். கண்ணை பார்க்கும்போது ரொம்ப வெளிர்ந்து காணப்படும். அந்த பால்பபிள் கன்ஜெக்டிவா அப்படின்ற லோயர் ஐலிடில் ரொம்ப வெளிர்ந்து காணப்பட்ட அது ரத்தம் கம்மியாக இருக்கிறதுக்கான முதல் அறிகுறியாக நம்ம எக்ஸாமின் பண்ணுறதை செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் வாய்க்குள்ளே இருக்க பேலட்டில் ரொம்ப வெளிர்ந்து காணப்படும், அவருடைய நகங்கள் வெளிர்ந்து காணப்படும், தன்னுடைய கைகளில் மற்றும் உள்ளங்கை ரொம்ப வெளிர்ந்து காணப்படும். நம்மளுடைய உள்ளங்கையும் குழந்தைங்களோட உள்ளங்கையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது குழந்தைங்களோட உள்ளங்கை ரொம்ப வெளிர்ந்து காணப்படலாம். அந்த இரத்த குறைபாடு சோகை இருக்கிறதுனால மற்றும் மற்ற நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சியும் கூட இருக்கும்போது, முக்கியமாக அயன் டெஃபிஷியன்சி இருக்கும்போது குழந்தைங்களுக்கு நகை வளர்ச்சி ஒழுங்காக இருக்காது, நகை ரொம்ப பிரிட்டிலாக இருக்கும், ரொம்ப பொடியாக இருக்கும், ரொம்ப வளைஞ்சி டிஸ்ஃபார்ம்டாக இருக்கிற மாதிரி நகத்தில் இருக்கிற பிரச்சனைகளும் குழந்தைங்களை வச்சு நமக்கு இரத்த சோகை இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். கைகளில் எப்படி வெளிர்ந்துருக்குதோ பாதங்களையும் அப்படி வெளிர்ந்துருக்கிறதுக்கான இந்த இரத்த சோகையில் இருக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம குழந்தைய பார்க்கும்போது குழந்தைங்களுக்கு வந்து இரத்த சோகை இருக்கிறதுக்கான அறிகுறி. இதெல்லாம் ஊட்டச்சத்து கம்மியாக ஏற்படுறதுனால இரத்த சோர்வை கண்டுபிடிக்கலாம். இது இல்லாமல் சில இரத்த சோகைக்கு காரணமாக இருக்கிற சில ரேர் காசஸாக இருக்கிற மரபணு காரணத்தினால இருக்கிற இரத்த சோகைகள் மற்றும் மற்ற காரணங்களை வந்து நம்ம மற்ற எக்ஸாமின் பண்ணும்போது கண்டுபிடிக்க முடியும். சரிங்க டாக்டர். சில குழந்தைங்களுக்கு வந்து இந்த ஸ்ட்ரேஞ்ச் ஈட்டிங்ஸ் அப்படின்லாம் சொல்லுவாங்க, இந்த சாக் சாப்பிட்றது, இந்த சாண்ட் சாப்பிட்றது, இது மாதிரிலாம் கம்ப்ளைண்ட்ஸ் உங்ககிட்ட வந்திருக்கா? இதுக்கும் இப்போ இந்த அனிமியாக்கும் ஏதோ ரிலேஷன் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. குழந்தைகள் இந்த மாதிரி காமனாக வந்து மற்ற யூஸ்வலாக சாப்பிடக்கூடாத நான் எடிபிள் ஐட்டம்ஸை குழந்தைங்க சாப்பிட்றாங்கன்னு பெற்றோர்கள் நம்மக்கிட்ட அழைச்சிட்டு வரும்போது அதை பைக்கா அப்படின்னு சொல்லுவோம். பைக்கா அப்படின்னா குழந்தைகள் வந்து யூஸ்வலாக சாப்பிடாத, அதை முக்கியமாக வந்து செவத்துலேருந்து பெயிண்ட் எடுக்கிறது, இல்லை கறி சாப்பிட்றது, இல்லை அரிசி சாப்பிட்றது, இல்லை மண்
பன்னு சாப்பிட்றது, இந்த மாதிரி ஐட்டம்ஸை குழந்தைங்க வந்து விரும்பி அதை அதிகமாக எடுத்து சாப்பிட்றதுக்கான ஒரு கம்ப்ளைண்ட்டாக பெற்றோர்கள் சொல்லுவாங்க. இதற்கு காரணமும் அந்த குழந்தைகளுக்கு ரத்த சோகை இருக்கும் பொழுது அந்த குழந்தைங்களுக்கு வந்து இதன் மீது ஒரு ஈர்ப்பு ஏற்படும். இந்த மாதிரி ஒரு நான் எடிபிள் ஐட்டம்ஸை சாப்பிட்றதுக்கான ஒரு ஈர்ப்பு ஏற்படுத்து அதை அதிகமாக எடுத்து உண்பார்கள். அதுக்கான அந்த சிம்டம்ஸை தான் பைக்கா அப்படின்னு சொல்லுவோம். இதை எடுக்கும் பொழுது ஒரு மண்ணை சாப்பிடும் ஒரு குழந்தையோ, இல்லை ஒரு பெயிண்ட்டை சாப்பிட்ற ஒரு குழந்தையோ, இல்லை ஒரு அழுக்குலேருந்து அந்த அழுக்கு பெயிண்ட்டை சாப்பிடும்போது அதில் இருக்கும் கிருமிகள், முக்கியமாக புழுக்களுடைய முட்டைகள் அதில் இருக்கும்போது அது மூலயமா வந்து குழந்தைங்களுடைய வயிற்றுக்குள் பகுதி அது புழுக்களாக குழந்தைகள வயிற்றில் வளர்ந்து அந்த புழுக்களும் இந்த ரத்த சோகையை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துறதுக்கான காரணத்தை இந்த சைக்கிளை கம்ப்ளீட் பண்ணுது. ஸோ இதனால் குழந்தைகள் இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்டோடு இருக்கும்போது பைக்கா அப்படின்னு சொல்கிற இந்த நான் எடிபிள் ஐட்டம்ஸை குழந்தைகள் சாப்பிட்றாங்க அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லும்போது இந்த குழந்தைங்களுக்கு ரத்த சோகை இருப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. அவங்கள நம்ம எக்ஸாமின் பண்ணி அதற்கான டெஸ்ட்டுகளை உட்படுத்தும் போது குழந்தைங்களுக்கு ரத்த சோகை இருக்குதா இல்லையான்றதை கண்டிப்பாக கண்டுபிடிக்கலாம். சரிங்க டாக்டர், இப்போ வந்து டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறீங்க, இது வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து பிளட் டெஸ்ட் தான் எடுக்கணுமா? இல்லை சில பேரண்ட்ஸ் கேட்பாங்க, ஃபஸ்ட்டு எனக்கு வந்து என் குழந்தைக்கு வந்து இந்த மாதிரி அனிமியா இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும், ஃபஸ்ட்டு நான் எப்படி பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்பாங்கள்ல. ஸோ அது எப்படி தெரிஞ்சுக்கிறது ஆஸ் அ பேரண்ட்டாக வந்து அவங்க நான் சொன்ன ஏற்கனவே வந்து அவங்களுடைய கம்ப்ளைண்ட் படி என்னுடைய குழந்தை வந்து மற்ற குழந்தைங்கள மாதிரி ஆக்டிவாக இல்லாமல் ஒரு சின்ன இது பண்ணாலே சோர்ந்து போயிடுறான், அவனுடைய படிப்பில் வந்து அவனோட கவனம் ரொம்ப நேரம் இருக்க மாட்டுது, கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்க மாட்டுது, கொஞ்ச நேரம் இருந்தாலே உடனே வந்து அந்த வேறு விஷயத்துக்கு தாகி போயிட்டே இருக்கான், இல்லை வந்து ரொம்ப சின்ன விஷயத்துக்கே சோர்ந்து போயிடுறான், இல்லை அவன் வந்து சின்னதாக ஓடி ஆடி விளையாடனா அவனுக்கு ரொம்ப படபடப்பு அதிகமாக இருக்குது, அவன் வந்து மற்ற குழந்தைகளை கம்பேர் பண்ணும்போது அவனுடைய கண் இல்லை முகம் கை கால் ரொம்ப விழுந்து போன மாதிரி இருக்குது, இல்லை அவன் மோஷன் போகும்போது அவனுடைய பாத்ரூம் போகும்போது அவனுடைய மோஷனில் புழுக்கள் வருது அப்படின்றத அம்மாக்கள் பார்க்குறாங்க அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் கண்டறியும் போது இதெல்லாம் வந்து ஒரு காமன் அறிகுறியாக இருக்கலாம். இதை வச்சு தான் பெற்றோர்கள் வந்து என் குழந்தைக்கு வந்து ரத்த சோகை இருக்குதா இல்லையான்றதை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அவங்க மருத்துவரை அணுகி அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ கண்ணு கீழே இந்த ஐலட்ஸ் பார்த்து செக் பண்ணுறாங்களா, அந்த மாதிரிலாம் செக் பண்ணலாமா? கண்டிப்பாக. அதான் குழந்தைகள் மருத்துவரோட பரிசோதனைக்கு உட்படுத்தும் போது முக்கியமாக கண்கள் கீழே இருக்கிற பால்பெப்ரல் கன்ஜெக்டிவாக தான் பார்ப்போம். ஏன்னா அதில் தான் ரத்தம் கம்மியாக இருந்தால் ஈஸியாக தெரியும். யூஸ்வலாக நல்ல பிங்காக இருக்கும், நல்ல சிவந்து இருக்கும். அந்த இது வந்து ரத்தம் கம்மியாக இருக்கும்போது அந்த இடம் ரொம்ப விழுந்து காணப்படும். அதை நம்ம பார்க்கும்போதே தெரிஞ்சிடும். ஸோ உடம்புல ரத்தம் வந்து அளவு கம்மியாக இருக்கலாம், ரத்த சோகை இந்த குழந்தைக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். சரிங்க டாக்டர், இப்போ ரத்த சோகைகளில் ஏதாவது வகைகள் இருக்கா குழந்தைகளுக்கு வரக்கூடியதில்? கண்டிப்பாக. ரத்த சோகை அப்படின்றது ஒரு பெரிய இதுக்கு அதில் வந்து நிறைய வகைகள் இருக்குது. ரத்த சோகை வர்றதுக்கு நான் சொன்ன மாதிரி ரத்த சோகை வரணும்னா சிகப்பணுக்களின் அளவு குறையணும், சிகப்பணுக்களில் உள்ளே இருக்கிற மூலப்பொருளான ஹீமோகுளோபினோட அளவு குறையணும். இந்த ரெண்டும் தான் முக்கியமான காரணம். அப்போ இந்த சிகப்பணுக்கள் வளர்ச்சிக்கும் ஹீமோகுளோபினோடைய மூலப்பொருளோட வளர்ச்சிக்கும் எதெல்லாம் உதவுதோ அந்த ஊட்டச்சத்தெல்லாம் குழந்தைக்கு கிடச்சிதுன்னா இந்த சிகப்பணுக்களும் ஹீமோகுளோபினும் நல்ல வளர்ச்சி அடையும் போது அது நார்மல் லெவலில் குழந்தைங்களுக்கு கிடைக்கும். அது கிடைக்காத போது குழந்தைகள் முக்கியமாக வந்து ஊட்டச்சத்து கம்மியாக இருக்குது, இந்த குழந்தைகள் வந்து போதுமான அளவு முதல் 6 மாதத்தில் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் சரியாக கிடைக்கல, அடுத்த 6 மாதத்துக்கு குழந்தைக்கு இணை உணவு சரியாக ஆரம்பிக்கலை, இல்லை 1 வயதுக்கு மேலே குழந்தைக்கு தேவையான உணவு முறைகளை பெற்றோர்கள் கொடுக்கல, இல்லை இந்த வளர்ந்த குழந்தைகள் வந்து துரித உணவுகளை அதிகமாக எடுத்துக்கிறாங்க, இல்லை அவங்களுடைய ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து அதிகமான ஜங்க் ஃபுட் ஹேபிட்ஸாக இருக்குது, ஹெல்த்தியான ஃபுட் ஐட்டம்ஸாக இல்லைன்ற போது இந்த குழந்தைங்களுக்கு அவங்க ஏற்படுற சாப்பாட்டிலேருந்து அவங்க எடுத்துக்கிற அயன் சத்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அயன் சத்து ஹீமோகுளோபின் அப்படின்னு சொல்கிற அந்த மூலப்பொருள் வந்து 2 விதமான பொருட்களான ஆனது. ஹீமோகுளோபின், ஹீம்னா அயன் அப்படின்ற அர்த்தம், குளோபின் அப்படின்னா புரோட்டீன் அப்படின்னு அர்த்தம். ஸோ குழந்தைங்களுக்கு உணவில் அயனும் புரோட்டீனும் இருந்ததுனா தான் இந்த ஹீமோகுளோபினோட அளவு நார்மலாக இருக்கும். ஸோ குழந்தைங்களுடைய சாப்பாட்டில் அயன் சத்து கம்மியாக இருக்குது, குழந்தைங்களுடைய சாப்பாட்டில் புரத சத்து இல்லை அப்படின்னா இந்த 2த்தினாலையும் ஹீமோகுளோபின் அளவு குறையலாம். அப்போ குழந்தைகள் எந்தெந்த அயன் சத்து மிக்க பொருள்களை எடுக்கலையோ, இல்லை குழந்தைங்களுக்கு புரத சத்து சரியான சாப்பாட்டில் அளவு கிடைக்கலையோ, இந்த 2 மூலியமாகவும் அவங்களுக்கு ஹீமோகுளோபின் ஒழுங்காக அளவு வளராமல் அவங்களுக்கு ரத்த சோகை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் காமனாக இருக்கிற ஊட்டச்சத்துனால ஏற்படுற ரத்த சோகை. இதுதான் பற்றி தான் குழந்தைங்களுக்கு காமனாக இருக்குது. இது இல்லாமல் குழந்தைங்களுக்கு விட்டமின் B12 அப்படின்ற சத்து குறைபாடுனால ரத்த சோகை வரலாம், ஃபோலிக் ஆசிட் அமிலம் அது கம்மியாக இருந்தனால ரத்த சோகை வரலாம், அது இல்லாமல் குழந்தைங்களுக்கு மரபணு காரணத்தினால
தாலசீமியா அப்படின்னு சொல்கிற சில காரணத்தினால ரத்தம் உற்பத்தியே சில இது கம்மியாகலாம். இல்லை குழந்தைங்களுக்கு எலும்பில் ஏற்படுற மஜ்ஜை நோயினால் குழந்தைங்களோட ரத்த செல்களுக்கு ஒரு உற்பத்தியே கம்மியாக இருக்கிறதுனால சில வரலாம். இல்லை நாள்பட்ட நோய்கள் குழந்தைங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதனால் கூட இந்த ரத்த சோகை வரலாம். ரத்தம் உடையிற தன்மை இருக்கிற சில குழந்தைங்களுக்கு மரபணு காரணத்தினாலேயோ இல்லை ரத்த வளர்ச்சியில் இருக்கும்போது ரத்தம் செல் சீக்கிரமாக உடைந்து போகிறதுனாலையும் குழந்தைங்களுக்கு ரத்த சோகை வரலாம். இப்போ நான் சொன்ன எல்லாமே ரத்த சோகைக்கான வகை தான். அதில் சொன்ன வகை தான் ஊட்டச்சத்தினால ஏற்படுற ரத்த சோகை. அது குழந்தைங்களுக்கு காமனாக வர்றது. நன்றி. நேர்களே, இன்னைக்கு நம்ம ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய இந்த இரத்த சோகை மற்றும் ஊட்டச்சத்து குறைபாடு நோய்கள் குறித்து தான் பல தகவல்களை நமக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க டாக்டர் முகுந்தன் அவர்கள். உங்களுக்கான கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் நீங்கள் டயல் செய்ய வேண்டிய எண் 227176 மற்றும் 227177. வெளியூர் நேர்களாக இருந்தால் 0413 அப்படின்ற முன்குறியீட்டு எண்ணையும் சேர்த்து டயல் பண்ணுங்கள். தொடர்ந்து பேசலாம். டாக்டர், இப்போ நாம் டைப்ஸ் என்னென்ன வகைகள் பற்றி பேசிகிட்டு இருந்தோம், அனிமியாவில் என்னென்ன டைப்ஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அதுவும் நீங்கள் முக்கியமாக இந்த நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சினால் வரக்கூடியதுன்னு சொன்னீங்க. ஜென்ரலாக பேரண்ட்ஸுக்கு இருக்கிற ஒரு கவலை என்ன தான் நம்ம குழந்தைகளுக்கு எல்லா விதமான சாப்பாடுமே கொடுக்குறோம், இருந்துமே இந்த அனிமியா ஏன் வருது அப்படின்ற ஒரு கேள்வி பரவலாக இருக்குது. அது பற்றியான உங்களோட கருத்து? பெற்றோர்களுக்கு தங்களுடைய குழந்தைகளுக்கு எல்லா விதமான உணவு கொடுத்தும் குழந்தைங்களுக்கு இந்த ரத்த சோகை வருது அப்படின்ற ஒரு கவலை இருக்கும்போது காரணம் என்னமா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு எது தேவையோ, குழந்தைங்களுக்கு எது ஆரோக்கியமான உணவோ அதை கொடுத்தா தான் குழந்தைங்களுக்கு அந்த ரத்த சோகையை வராமல் நம்ம தடுக்க முடியும். இப்போ குழந்தைங்களுக்கு அவங்க விரும்பி சாப்பிட்ற பொருள்களாக இருக்குது, அது துரித உணவாக இருக்குது, மற்ற விரும்பி கொடுக்குற உணவுகள் மூலிமா அவங்களுடைய ரத்த சோகையை வராமல் நம்மளால் தடுக்க முடியாது. இப்போ குழந்தை பிறந்த முதல் 6 மாதத்தில் தாய்ப்பால் கொடுக்கறது, அடுத்த 6 மாதத்தில் இணை உணவை சரியான விகிதத்தில் சரியான நேரத்தில் ஆரம்பிக்கிறது, அதில் என்னென்ன உணவுகளை கண்டிப்பாக நம்மளுடைய இணை உணவுகளில் புகுத்தணுமோ அதை கரெக்டாக புகுத்துனா அதில் இரும்பு சத்தும் மற்றும் புரத சத்து குழந்தைங்களுக்கு கிடைக்க வரும். அந்த கிடைக்கும் பொழுது அது குழந்தைங்களுக்கு ரத்த சோகை வராமல் தடுக்கப்படும். இந்த துரித உணவுகளை அவாய்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு தேவையான சில உணவுகளை நம்ம கொடுக்கணும். வணக்கம். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ, வணக்கம். ஹலோ. ஓகே டாக்டர், ஏதோ காலர் ட்ரை பண்ணியிருக்காங்க, பட் பரவாயில்ல. ஸோ அந்த உணவு குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமான உணவாக இருக்கணும். முக்கியமாக இரும்பு சத்து குறைபாடு இல்லாத உணவாக இருக்கணும், இரும்பு சத்து நிறைந்த உணவாக இருக்கணும், புரத சத்து நிறைவாக உணவாக இருந்தால் குழந்தைங்களுக்கு ரத்த சோகை வராமல் தடுக்கலாம். ஸோ குழந்தைங்களுக்கு இரும்பு சத்து உள்ள உணவு எதுன்னு பார்த்தீங்கன்னா கீரை, காய்கறி வகையில் தான் அதிகமாக இருக்குது. முக்கியமாக முருங்கைக்கீரை மற்றும் தண்டுக்கீரை, அது இல்லாமல் வெந்தயக்கீரை, அந்த கீரை வகைகளில் நிறையா இரும்பு சத்து இருக்குது. அது இல்லாமல் நம்மளுடைய சீரியல்ஸ் அப்படின்னு சொல்லப்படுறதுல நம்மளுடைய கடலை, வேர்க்கடலை, அதில் நம்மளுடைய புரத சத்து நிறையா இருக்கிறது. அந்த மாதிரி வகைகளை நம்ம கொடுக்கணும். உலர் திராட்சை, முந்திரி, வேர்க்கடலை, இந்த மாதிரி இதில் அயன் சத்து நிறையா இருக்குது. கேழ்வரகு, அதில் இரும்பு சத்தும் மற்றும் அயன் சத்து நிறைவாக இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி உணவுகளை குழந்தைங்களுக்கு உணவில் ஏற்கடும் போது அந்த அயன் சத்துனால் ஏற்படுற ரத்த சோகை வராமல் நம்ம தடுக்கலாம். புரத சத்து நிறைந்த உணவு வகைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்னால் நம்மளுடைய நான்வெஜ்ஜில் இறைச்சி வகைகள் தான். அதில் ஈரல், சுவரொட்டி, அந்த மாதிரி இதில் நிறைய இரும்பு சத்து நிறைந்திருக்குது. அந்த மாதிரி உணவை குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது மீன், முட்டை, இறைச்சி, அதுலேயும் நிறைய அயன் சத்து இருக்குது. ஸோ இதனால் குழந்தைங்களுக்கு ரத்த சோகை வராமல் தடுக்கலாம். டாக்டர், இப்போ ஒரு நேர் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசிடலாம். இல்லை விடுங்க, கட் ஆயிடுச்சு. ஓகே டாக்டர், இப்போ ஃபுட் பற்றி பேசிகிட்டு இருந்தோம், என்னென்ன மாதிரி ஃபுட்ஸ்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு பற்றி. இப்போ நியூட்ரிஷன் அனிமியா பற்றி பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா? இது பிறந்த குழந்தைங்களுக்கு தான் ஆரம்பிக்குதா, இல்லை தாய்மார்லேருந்தே இது கண்டினியூ ஆகுது? நல்ல கேள்வி. இது கண்டிப்பாக தாய்மார்கள்லேருந்தே நம்ம ஆரம்பிக்கிறது தான் சொல்லணும். ஏன்னா இப்போ ஒரு கருவுற்ற தாய்மார்கள் அவங்களுடைய ஹீமோகுளோபின் அளவு ரொம்ப கம்மியாக இருக்குது. அவங்க மாசமாக இருக்கும்போது அவங்க ஒரு 180 நாள் கண்டிப்பாக அயன் ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்ஸை எடுக்கணும் அப்படின்னு ஒன்று இருக்குது. அவங்களோட ஹீமோகுளோபின் லெவல் 8க்கு கீழே இல்லை 7க்கு
கீழே இருந்தால் அவங்களுக்கு ரொம்ப சிவியரான ரத்த சோகை இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அவங்களுடைய அளவு வந்து சரியான அளவில் இருக்கணும்னா அவங்களுடைய ஆகாரத்தில் மற்றும் அவங்களுடைய அயன் ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்டை அவங்க ஒழுங்காக எடுக்கணும். ஸோ இப்போ கருவுற்ற தாய்மார்களுக்கு வந்து ஒரு ரத்த சோகை இருக்குது அப்படின்னா அவங்க சரியான அதுக்கான சிகிச்சை எடுக்கலை, அந்த ப்ரெக்னென்சியை கண்டினியூ பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைகள் சில ப்ராப்ளம் இருக்கலாம். ஸோ இந்த கருவுற்ற குழந்தைகள் தாய்மார்களுக்கு யாருக்கு வந்து ரத்த சோகை இருக்கோ அவங்களுக்கு வந்து ப்ரீடம் டெலிவரி அப்படின்ற குறை பிரசவம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒன்று. இன்னொன்று இடை குறைவான குழந்தைகள் பிறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி பிறக்கிற குழந்தைகளுக்கும் அந்த ரத்த சோகை இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த குழந்தைக்கும் ரத்த சோகை கம்மியாக இருக்கும், ரத்த சோகை இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் தாய்மார்களுக்கு ரத்த சோகை இருந்தால் குழந்தைகளை பாதிக்குது. ஓகே டாக்டர், இப்போ ஒரு நேயர் இருக்காங்க, பேசிடலாம். ஹலோ ஹலோ ஹலோ, நான் அரியாமத்துலேருந்து ராமூர்த்தி பேசுகிறேங்க. சொல்லுங்க சார். வணக்கம் சார். சொல்லுங்கள் சார். அதாவது குழந்தை பிறந்து 6 மாசத்துல வந்து தாய்ப்பால் கொடுக்கணும்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் வந்து 6 மாசத்துக்கு அப்புறம் இணை உணவுகள் கொடுக்கணும்னு சொல்றீங்க. ஆமாம். அதுல வந்து கால்சியம் சத்து, பலவிதமான சத்துக்கள் உள்ள பொருளை கொடுக்கணும்னு சொல்றீங்க. ஆமாம். அந்த பலவிதமான உணவுகள் என்னென்ன கொடுக்கணுன்றத சொன்னீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். எனக்கு தெரியாது இல்லை, எங்களுக்கு தெரியாது இல்லை எந்த உணவு கொடுக்கணுங்க. கண்டிப்பாக அதை கொஞ்சம் சொல்லுங்க சார், நான் ரேடியோவில் கேட்டுக்கிறேன். சரிங்க, கண்டிப்பாக. சரி, நன்றி சார். ஓகே. இவங்க கேட்ட மாதிரி இணை உணவுகளை எந்த உணவுகளை நம்ம ஆரம்பித்தா அது வந்து அவங்களுக்கு ஒரு சத்தான ஆரோக்கியமான உணவாக இருக்கும் அப்படின்னு அந்த நேயர் கேட்டார். அதுக்கு நான் சொல்கிற பதில் வந்து ஃபஸ்ட்டு 6 மாதத்துக்கு தாய்ப்பால் மட்டும்தான், வேறு எந்த உணவும் கொடுக்கக்கூடாதுன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். 6 மாதம் முடிந்து 6வது மாதத்துலேருந்து நம்ம ஆரம்பிக்கிற இணை உணவு வந்து ஆரோக்கியமாகவும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கிறதுக்கு என்னென்ன இருக்குன்னு மாத அளவில் சில உணவு பொருட்கள் இருக்கிறது. அதில் முதல் ஃபஸ்ட்டு 6 மாதத்தில் ஸ்டார்ட் பண்ணுற அந்த 6வது மாதத்து உணவு வந்து ரொம்ப ஈஸியாக செரிக்கிற மாதிரி இருக்கணும் குழந்தைங்களுக்கு. அதை அவங்க வந்து அதை டாலரேட் பண்ணுற மாதிரி இருக்கணும், அவங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கணும். அப்படி தான் நம்ம கன்சிஸ்டண்ட்டாக கொடுக்க முடியும். அதில் அரிசி மாவு கஞ்சி அதுதான் குழந்தைங்களுக்கு நம்ம முதல் ஸ்டார்ட் பண்ணுற ஒரு உணவாக இருக்கும். அரிசி மாவு கஞ்சினா ஒரு பொரியரிசி பவுடர் பண்ணி வச்சுருக்க அந்த பொரியரிசியை ஒரு 100 ml தண்ணியில் கொதிக்க வச்சு 2 டீஸ்பூன் அளவுக்கு அந்த பொரியரிசி மாவை கொஞ்சம் உப்போடு சேர்த்து கொஞ்சம் பொரியரிசி மாவு கஞ்சி நம்ம செய்கிறோம் அப்படின்னா அதை ஸ்பூனில் எடுத்து கொடுக்குற கன்சிஸ்டன்சியில் குழந்தைகளுக்கு முதல் ஆரம்பிக்கலாம். இப்படி ஆரம்பிக்கிற அந்த முதல் உணவு வந்து அரிசி மாவுன்றதுனால ஈஸியாக ஒரு குடலுக்கு வந்து எந்த ஒரு உபாதையும் ஏற்படாது, ஈஸியாக டாலரேட் பண்ணிக்கும். அதை ஆரம்பிக்கும் போது முதல் ஒரு முறை ஆரம்பிக்கணும், அப்புறம் 2 முறை 3 முறை 4 முறை அப்படின்னு படிப்படியாக குழந்தையோடைய வெயிட்டுக்கேற்ப அவங்களுடைய பசிக்கேற்ப நம்ம அளவை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அரிசி மாவு கஞ்சி தான் குழந்தைங்களுக்கு நம்ம இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுற உணவாக இருக்கணும். அதன் பிறகு ஒரு வாரம் 2 வாரம் கழித்து நம்ம சத்து மாவு கஞ்சியும் ஆரம்பிக்கலாம். சத்து மாவுன்னு சொல்லும் போது நவதானியம் வீட்டிலே வாங்கி அரைச்ச சத்து மாவு கஞ்சிகளை இதே மாதிரி 100 ml தண்ணியில் 2 டீஸ்பூன் அளவுக்கு சத்து மாவு போட்டு அதை சத்து மாவு கஞ்சாக நம்ம வந்து ஒரு ஸ்பூனில் எடுத்து கொடுக்குற கன்சிஸ்டன்சியில் குழந்தைங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கலாம். அதையும் 1 முறை 2 முறை 3 முறை 4 முறைன்னு படிப்படியாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகலாம். ஸோ ஒரு நாளைக்கு குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு 1 முறை காலை மாலை அப்படின்னு 2 முறை, அதுக்கப்புறம் ஒரே நாளில் 4 முறை 6 முறை அப்படின்னு அந்த 6 மாதம் முடியும் போது ஒரு நாளைக்கு குழந்தைக்கு 4 வேளையிலேருந்து 6 வேளை அதிகமான உணவை வந்து நம்ம அரிசி மாவு கஞ்சாகவோ இல்லை சத்து மாவு கஞ்சாகவோ கொடுக்கலாம். இதே 6 மாதத்தில் நம்ம கேவுரு மாவையும் கஞ்சி வந்து கொடுக்கலாம். கேவுரு மாவை பால் எடுத்து கஞ்சி குடிக்கிறதும் குழந்தைங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. அதே கேவுரு மாவு கஞ்சி இதே முறையில் செஞ்ச கேவுரு மாவு கஞ்சியும் நம்ம வந்து 6 மாதத்தில் கொடுக்கலாம். ஸோ இந்த 6 மாதத்தில் நீங்கள் முதல் ஸ்டார்ட் பண்ணுற உணவாக இருந்தால் அது அரிசி மாவு கஞ்சி, அடுத்தது சத்து மாவு கஞ்சி, அடுத்தது கேவுரு மாவு கஞ்சி. ஆரம்பிக்கும் போது ஒன்றா ஆரம்பிக்கணும், ஒரே சமயத்தில் எல்லாத்தையும் ஆரம்பிக்கக்கூடாது, எதனால் ஏதாவது பிரச்சனை வரும்னு தெரியாது. அதனால் ஃபஸ்ட்டு 1 வாரம் 2 வாரம் அரிசி மாவு கஞ்சி, அதுக்கப்புறம் சத்து மாவு கஞ்சி, அதுக்கப்புறம் கேவுரு மாவு கஞ்சிகள் ஆரம்பிக்கலாம். இது இல்லாமல் குழந்தைங்களுக்கு காய்கறி வேக வச்ச அந்த சூப்பை கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் 2 டீஸ்பூன் அளவுக்கு பகல் நேரத்தில் கொடுக்கலாம். பழச்சாறுகளை கொடுக்கலாம். பழச்சாறுகளை கொஞ்சம் டீஸ்பூன் அளவில் 1 வேளை 2 வேளைன்னு கொடுக்கலாம். பழம் மற்றும் காய்கறி இதை வேக வச்சு அதை பல்ப் மாதிரி செஞ்சு அந்த பழக்கூழ்களை இல்லை காய்கறி கூழ்களையும் ஸ்பூனில் எடுத்து கொடுக்கலாம். இதை தான் 6 மாதம் முதல் 7 மாதம் குழந்தைங்களுக்கு நம்ம ஆரம்பிக்க வேண்டிய இணை உணவாக இருக்கும். இதுக்கப்புறம் ஒரு மாதம் நம்மளுடைய 8வது மாதத்தில் முட்டையை சேர்க்கறது, 9வது மாதத்தில் வேக வச்ச மீனை சேர்க்கறது அப்படின்னு படிப்படியாக இம்ப்ரூவ் பண்ணிட்டு போகலாம். இந்த உணவுகளுக்கு மத்தியில் தாய்ப்பாலை நிறுத்தாமல் 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை தாய்ப்பாலையும் சேர்த்து கொடுக்கணும். இந்த இணை உணவுகள் எக்ஸ்ட்ராவாக தான் இருக்கணும். பால்
தாய்ப்பால் கொடுக்கறத எப்பயும் போல் 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை கண்டினியூ பண்ணணும். இதுதான் இணை உணவுகளை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான கரெக்டான வழி. அதை குழந்தைகள் சாப்பிட்ற மாதிரி கன்சிஸ்டன்சியில் ஸ்பூனில் எடுத்து கொடுக்குற மாதிரி கொடுக்கணும். அவர்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த இதை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே டாக்டர். நேர்களே, இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய இந்த இரத்த சோகை மற்றும் ஊட்டச்சத்து குறைபாடு நோய்கள் பற்றி பல தகவல்களை நமக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க டாக்டர் முகுந்தன் அவர்கள். உங்களுக்கான இதை பற்றி கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் நீங்கள் டயல் செய்ய வேண்டிய எண் 227176 மற்றும் 227177. வெளியூர் நேயர்களாக இருந்தால் 0413 அப்படின்ற முன்குறிட்டு எண்ணையும் சேர்த்து டயல் பண்ணுங்கள். டாக்டர், இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பேசணும், இந்த மாதிரி இணை உணவு பற்றி பேசணும் டாக்டர். பொதுவாக குழந்தைக்கு கொடுக்குற இந்த உணவு முறையில் என்ன தவறு பண்ணுறதுனால இந்த அனிமியா அப்படின்றது வருது? இந்த இரத்த சோகை வர்றதுக்கான காரணம் வந்து ஊட்டச்சத்து கம்மியாகிறதுனால வர காமனாக ஒரு ப்ராப்ளம்னு சொன்னேன். அதில் முக்கியமான காரணங்கள் என்னவாக இருக்கலாம் அப்படின்னா, 6 மாதத்துக்கு பிறகும் குழந்தைகளுக்கு வந்து பாலையே பிரதானமான உணவாக வந்து பெற்றோர்கள் கொடுக்குறாங்க. மற்ற சாப்பாடை சாப்பிடல அப்படின்னா அட்லீஸ்ட் குழந்தை ஏதாவது சாப்பிடணும்னு சொல்லிட்டு பால் மட்டுமாச்சும் குடித்தா போதும்னு சொல்லி பிரதானமான உணவு குழந்தைங்களுக்கு பாலாக இருக்குது. டாக்டர், இப்போ ஒருத்தர் இருக்காங்க, பேசிடலாம். ஓகே. ஹலோ, வணக்கம் மேம். சொல்லுங்கம்மா. வணக்கம். வணக்கம் டாக்டர். சொல்லுங்கம்மா. குழந்தைங்களுக்கு இப்போ ரத்த சோகை இருக்குதுல்ல டாக்டர், அதனால அவங்களுக்கு கண் நரம்பு எதனா பாதிக்குமா? கண்டிப்பாம்மா. ஒரு ஆரம்ப காலத்தில் ரத்த சோகை இருக்கும்போது அதனால ஒரு ப்ராப்ளம் இருக்காது. பட் ரத்த சோகையோட அளவு ரொம்ப அதிகமாக ஏற்படும் போது கண் விழித்தறையில் இந்த அனிமியானால ரெட்டினால இந்த ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால பார்வையும் கண்டிப்பாக பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? கண்டிப்பாக. ஓகேம்மா. ஓகே, நன்றி டாக்டர். டாக்டர், இப்போ இந்த பால் வந்து அதிகமாக குழந்தைகளுக்கு சொன்னீங்க, அந்த பால் அதிகமான உணவாக அவங்க எடுக்கும்பொழுது அதில் என்ன இருக்குன்னா, பாலில் வந்து இரும்பு சத்து ரொம்ப குறைவு. ஸோ 6 மாதம் வரைக்கும் கண்டிப்பாக பால் குழந்தைக்கு தேவை. அது தாய்ப்பால் இருக்கும்போது மற்ற பால் மாட்டுப்பால் குழந்தைங்களுக்கு 6 மாதத்துக்கு அப்புறம் கொடுக்கும்போது பால் மட்டுமே அவங்க பிரதானமாக எடுத்தாங்கன்னா இரும்பு சத்து குறைவாக இருக்கிற பால் சத்து எடுக்கிற குழந்தைங்களுக்கு ரத்த சோகை ரொம்ப சீக்கிரமாக வந்துடும். அதனால தான் பாலை வந்து பிரதான உணவாக இருக்கக்கூடாது, இணை உணவுகளை தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். இது ஒன்று காரணம். தவறான உணவு பழக்கங்கள், துரித உணவுகள் நிறையா எடுக்கிறாங்க, அதுக்கு தான் அவங்க அதிகமான முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அப்படின்னும் போது கண்டிப்பாக இந்த ரத்த சோகை வர்றதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. அவங்களோட பர்சனல் ஹைஜீன் அதெல்லாம் மெயின்டைன் பண்ணல, ஒரு வெளிப்புற இடத்துக்கு போகிறாங்க, செருப்பு போடாமல் போகிறாங்க. ஸோ அதை வந்து நம்ம ஊரில் வந்து வெளிப்புறத்தில் மலம் கழிக்கிற பழக்கம் இருக்கிறதுனால இந்த வேர்ம் இன்ஃபெஸ்டேஷன் சீக்கிரமாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் குழந்தைகள் வெளியே விளையாடும் போது அந்த புழுக்கள் அவங்களுடைய கால்கள் மூலமாக குழந்தைங்களோட இன்ஃபெஸ்டேஷன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் குழந்தைகள் வயிற்றில் புழுக்கள் வளர்ந்து அது நம்ம உடலுக்குள்ளே ஏற்படுற ரத்தத்தை உறிஞ்சி அதனால் ரத்த சோர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ குடல் புழுக்கள்னாலையும் குழந்தைங்களுக்கு இந்த ரத்த சோகை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம ஒழுங்காக அவங்களுடைய பர்சனல் ஹைஜீனை மெயின்டைன் பண்ணுறதுக்கு சொல்லணும். உணவுக்கு முன் உணவுக்கு பின் கழிவறைக்கு யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பின்னாடி கைகளை நல்லா சுத்தமாக வாஷ் பண்ண சொல்லணும், நகங்களை நல்லா வெட்ட சொல்லணும். அப்படின்ற இந்த இதெல்லாம் பார்த்தோன்னா அந்த இதை நம்ம ரத்த சோகை வராமல் இருக்கிறத ப்ரிவென்ட் பண்ணலாம். கடைசியாக இதெல்லாம் உணவு சாப்பாடில் கரெக்டாக கொடுத்தும் சில பேருக்கு இந்த உணவு ரத்த சோகை வருது அப்படின்னா அவங்களுடைய குழந்தைங்களோட செரிமான மண்டலத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படலாம். என்னதான் அவங்க அயன் சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிட்டாலும் அதுக்கு கூட வந்து சப்போஸ் இப்போ டீ காஃபிலாம் குடிக்கிறாங்க அப்படின்னா அது அயன் சத்து அப்சார்ப்ஷனை தடுத்துரும். ஸோ இப்போ குழந்தைங்கள் வந்து பால் குடிச்சிட்டு உடனே ஏதாவது சாப்பிட்றாங்க, இரும்பு மருந்து சாப்பிட்றாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது அயன் அப்சார்ப்ஷனை குறைச்சிரும். ஸோ டீ காஃபி குடிக்கிறத கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். நல்ல விட்டமின் சி ரிச் ஃபுட், அதாவது நம்ம ஆரஞ்சு, எலுமிச்சம் பழம் அந்த மாதிரி பழங்களை வந்து நம்ம சாப்பிடும்போது அயனுடைய அப்சார்ப்ஷன் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ அதை குழந்தைங்கள் பழங்கள் சாப்பிடாதனால அயன் அப்சார்ப்ஷன் குறையுது. எதெல்லாம் சாப்பிட்டா அயன் அப்சார்ப்ஷன் குறையுதோ, டீ காஃபி மாதிரி சில ஐட்டம் சாப்பிட்றாங்கன்னா அப்போ அயன் அப்சார்ப்ஷன் இருக்கிற கொஞ்சம் அப்சார்ப்ஷனும் அது குறைக்குது. ஸோ இந்த மாதிரி காரணங்கள்னால தவறுனால பெற்றோர்கள் வந்து சாப்பிடும் குழந்தைங்களுக்கு ஏற்படுற என்ன உணவு கொடுத்தாலும் சில ரத்த சோகை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் காமன் ரீசனாக இருக்கலாம். ஓகே டாக்டர், இதுக்கான சிகிச்சை முறைகள் என்னென்ன?
குழந்தைங்களுக்கு வந்து ரத்த சோகை இருக்குது அப்படின்னு நம்ம ஒரு தடவை வந்து கிளினிக்கலாக நம்ம ஒரு எக்ஸாமின் பண்ணுறதுல கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அடுத்தது வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம டெஸ்ட்டு தான் பண்ணி பார்க்கணும். டெஸ்ட் பண்ணுறது அப்படின்னா ஹீமோகுளோபினோட அளவு, குழந்தைங்களுக்கு ஹீமோகுளோபின் அளவு எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்க்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குழந்தைங்களோட வயசு, அவங்களோட பாலினத்துக்கு ஏற்ப இந்த வயதுக்கு இந்த பாலினத்தில் இருக்க குழந்தைங்களுக்கு நான் சொன்ன 11லேருந்து 13 வரைக்கும் உங்களுக்கு ஹீமோகுளோபின் நார்மல் லெவலாக இருக்குது. ஸோ அவர்களுக்கு ஹீமோகுளோபின் அளவு செக் பண்ணும்போது அந்த அளவுக்கு கீழே அந்த ஹீமோகுளோபின் போகும்போது நம்ம ரத்த சோகை இருக்குது அப்படின்றத நம்ம டயக்னோஸ் பண்ணலாம். ரெண்டாவது, குழந்தைங்களுக்கு பெரிஃபரல் ஸ்மியர் அப்படின்னு சில டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அது குழந்தைங்களுடைய ரத்த செல்கள் எந்த மாதிரி அளவில் இருக்குது, எந்த மாதிரி ஷேப்பில் இருக்குது, அது ஊட்டச்சத்து குறைபாடுனால ஏற்படுற ரத்த சோகையா, இல்லை குழந்தைங்களுக்கு மரபணுனால ஏற்படுற ரத்த சோகையா, இல்லை ரத்த செல்களில் ஏற்படுற உடைப்புத்தன்மை, இல்லை ரத்த செல்களில் ஏற்படுற பிரச்சனைகள்னால வர ரத்த சோகையான்றதை இன்னும் கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு பெரிஃபரல் ஸ்மியர் அப்படின்ற ரத்த ஸ்லைடில் நம்மளுடைய ரத்த செல்கள் எப்படி இருக்குதுன்றதை பார்க்குறத வச்சு ரத்த சோகையோட வகைகளை நம்ம வந்து பிரித்து பார்க்கலாம். ஸோ ரத்த சோகை இருக்குதான்றதை கண்டுபிடிச்சிட்டு அது என்ன மாதிரி வகை அப்படின்றதையும் கண்டுபிடிக்க பெரிஃபரல் ஸ்மியர் அப்படின்றத டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபெரிட்டின் அப்படின்னு சில டெஸ்ட் இருக்குது. அது வந்து நம்மளோட உடலில் இரும்பு சத்து எவ்வளோ ஸ்டோரேஜ் இருக்குது, அது அதிகமான அளவில் இருக்கா இல்லை ரொம்ப கம்மியான அளவில் இருக்கான்றதையும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஃபெரிட்டின் அப்படின்றது ஒரு புரோட்டீன், அது வந்து உடம்புல இருக்கிற அயனை சேர்த்து வச்சிருக்க ஒரு புரோட்டீன். அப்போ ஃபெரிட்டின் ஒரு வேளை குழந்தைங்களுக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஆரம்ப காலத்துலேருந்தே அயன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்றது அது குறிக்கும். ஸோ அது நியூட்ரிஷனல் அனிமியாவோட இன்னொரு காமன் காரணமாக, முக்கியமாக அயன் சத்து குறைபாடுனால ஏற்படுற ரத்த சோகையாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். இது இல்லாமல் விட்டமின் B12 மற்ற விட்டமின்ஸோடைய லெவலை நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது விட்டமின் B12 மற்றும் ஃபோலிக் அமிலம் இந்த ரெண்டு முக்கியமான ஒரு நியூட்ரியன்ஸ் உடம்புல கம்மியாக இருந்ததுன்னா அதனாலேயும் ரத்த சோகை வரப்பு வாய்ப்பு இருக்குது. அதை ரெண்டோடைய அளவை நம்ம கண்டுபிடிக்கும் போதும் ரத்த சோகை இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கலாம். இப்போ நான் சொன்னது தான் காமனாக நம்ம டெஸ்ட் பண்ணுறது. இதை வச்சு நம்ம ரத்த சோகைக்கான இருக்குதா இல்லையான்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதோடைய ட்ரீட்மெண்ட்டை பற்றி நம்ம டிசைட் பண்ணலாம். சரிங்க டாக்டர். இப்போ வந்து இரும்பு சத்து உணவை பற்றி சொல்லியிருந்தீங்க இல்லையா, அது வந்து எப்போலேருந்து ஆரம்பிக்கலாம், என்னென்ன முக்கியமாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி? குழந்தை வந்து பிறக்கும்போது குறை மாதத்தில் பிறக்கிற குழந்தைகளுக்கு வந்து பிறப்பிலே வந்து ரத்த சோகை இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் ஆக்சுவலாக என்ன கைட்லைன்ஸ், நேஷனல் கைட்லைன்ஸ் சொல்கிறாங்கன்னா, குழந்தை பிறக்கும்போதே குடலில் வந்து நம்ம வந்து கார்ட் கிளாம்பிங் அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து பிறந்த குழந்தை உடனே தொப்புள் கொடியை கட் பண்ணுறது, அது வந்து கொஞ்சம் டிலேடு கார்ட் கிளாம்பிங் பண்ணணும் அப்படின்னு நம்மளோட கைட்லைன் சொல்கிறாங்க. டிலேட் காம்ப்ளாம்னா 1 minute to 3 minutes கழித்து தான் அந்த கார்டை கிளாம்ப் பண்ணணும் அப்படின்றாங்க. ஏன்னா அந்த 1 நிமிடத்துலேருந்து 3 நிமிடத்துக்கு குழந்தைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிளட் வந்து பின்னாடி குழந்தைங்களுக்கு ரத்த சோகை வராமல் தடுக்கும் அப்படின்னு ஆய்வுகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால் டிலேடு கார்டு கிளாம்பிங்கை வந்து குழந்தை டெலிவரி ஆகும்போதே ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ அது ஃபஸ்ட்டு நம்ம ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கான ஒரு செயலாக இருக்குது. அதுக்கப்புறம் அம்மாவுக்கு வந்து ஒருவேளை ரத்த சோகை இருந்ததுன்னா அதை ப்ரெக்னென்சி பீரியட்லேயே நம்ம கரெக்ட் பண்ணுறதுக்கான எல்லா சிகிச்சை முறையும் அம்மாவுக்கு கொடுத்தனா குழந்தைங்களுக்கு ரத்த சோகை இல்லாமல் பிறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி மீறி குழந்தைகள் வந்து எடை குறைவாகவோ இல்லை குறைமாத குழந்தைகளாகவோ பிறக்கும்பொழுது அவர்களுக்கு ரத்த சோகை பிறக்கும்போதே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால குறை மாதத்தில் பிறந்த குழந்தைங்களுக்கு நம்ம வந்து விட்டமின் D3 மற்றும் மல்டிவிட்டமின் ட்ராப்ஸ் கொடுக்கும்போது அயன் ட்ராப்ஸையும் நம்ம சேர்த்தே கொடுத்தா அவங்களுக்கு அந்த ரத்த சோகை ஆரம்பத்திலேருந்தே அதிகமாகாமல் தடுக்கிறதுக்கு நம்ம பண்ணலாம். இதுவே 6 மாதத்துக்கு அப்புறம் இணை உணவை இரும்பு சத்து உள்ள உணவு மற்றும் புரத சத்து உள்ள உணவை கரெக்டான இணை உணவாக நம்ம கொடுக்கும்போது இந்த அயன் டெஃபிஷியன்சியை நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம். 1 வயதுக்கு மேலே நான் சொன்ன மாதிரி எந்தெந்த உணவுகளில் அயன் இருக்கோ, அயன் சத்து நிறைந்த உணவுகளை அவங்களோட சாப்பாட்டில் நம்ம சேர்க்கும்போது, துரித உணவுகளை நம்ம அவாய்ட் பண்ணும்போது அவங்கள இந்த ரத்த சோகையிலேருந்து நம்ம தடுக்கலாம். அதை மீறி அயன் சத்துக்கள் கம்மியாக எடுத்து ரத்த சோகை இருக்குன்னு கண்டுபிடிக்கும் போது அவங்களுக்கு நம்ம ரத்த சோகைக்கான ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்க டாக்டர். நேர்களே, இன்றைக்கி ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் குழந்தைகளுக்கு வரக்கூடிய இரத்த சோகை மற்றும் ஊட்டச்சத்து குறைபாடு நோய்கள் குறித்து பல தகவல்களை நமக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க டாக்டர் முகுந்தன் அவர்கள். டாக்டர், இப்போ ஒரு நேயர் இருக்காங்க, வாங்க பேசிடலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம். வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் காட்பாடி பகுதியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். சொல்லுங்க சார், டாக்டர் இருக்காங்க, பேசுறேங்க. ஹலோ டாக்டர், எனக்கு 2 கேள்வி இருக்கு டாக்டர். சொல்லுங்க சார். முதல்ல இந்த ரத்த சோகை அப்படிங்கிறவங்களுக்கு கண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த கலர் அப்படிங்கிறது கொஞ்சம் ரெட்டா இல்லாம ஒயிட்டா இருக்கும், அதுவும் ரத்த சோகையினுடைய அறிகுறி அப்படிங்கிறாங்க. இந்த ரத்த சோகை இருக்கிறவங்களுக்கு கண் கீழே அப்படி இருக்குமா? அது ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கும் பொழுது ரத்த சோகை ஏற்படும், வேற என்ன காரணங்கள் அப்படிங்கறதும், இந்த ரத்த சோகை ஹெரிடிட்டரியாவும் வருமா, அது பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. அது என்னுடைய முதல் கேள்வி. சரி. 2வது கேள்வி டாக்டர், இந்த ரத்த சோகை ஏற்படும் பொழுது
உடல்ல இந்த வெயிட் லாஸ் அப்படிங்கிறது இருக்குமா? அண்ட் ரத்த சோகைக்கான நவீன சிகிச்சை முறைகள் எஸ்பெஷலி குழந்தைகளுக்கு எப்படி இருக்கு? எனக்கு இதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. நான் அப்படியே ஆன்சர்ஸ் எல்லாம் ரேடியோல கேட்டுக்கிறேன். ஓகேங்க. உங்களோட முதல் கேள்வி வந்து ரத்த சோகையை கண்டுபிடிக்கிறது வந்து கண்ணு கீழே இருக்கிற பால்பபிள் கன்ஜெக்டிவாலேருந்து நம்ம வந்து வெளிர்ந்து காணப்படுது அப்படின்றது உண்மை. அதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக கண்ணுக்கு கீழே வெளிர்ந்து காணப்படும் போது இந்த பால்பபிள் கன்ஜெக்டிவா பேலராக இருக்கும்போது ரத்த சோகை இருக்குதுன்றதை கண்டிப்பாக கண்கள் மூலிமா நம்ம கண்டுபிடிக்கலாம், சோதித்து கண்டுபிடிச்சிடலாம். ரத்த சோகை ஹெரிடிட்ரியாக வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரும். சில வகையான ரத்த சோகை, பர்டிகுலராக வந்து தாலசீமியா வகைகள் மற்றும் மரபணுனால் ஏற்படுற ரத்த சோகைகள் கண்டிப்பாக ஹெரிடிட்ரியாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ரத்த சோகைகள் பரம்பரையாக ஒருத்தவங்ககிட்ட இன்னொரு அடுத்த ஜென்ரேஷனுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களோட இரண்டாவது கேள்வி, குழந்தைங்களுக்கு ஏற்பட்ட ரத்த சோகைக்கான நவீன ட்ரீட்மெண்ட் அப்படின்னா, பேசிக் ட்ரீட்மெண்ட் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா உணவு பழக்கத்தை மாற்றுறது. பால் பிரதானமாக கொடுக்கறத வந்து நம்ம நிறுத்திட்டு குழந்தைங்களுடைய சத்தான இரும்பு சத்து உள்ள மற்றும் புரத சத்து உள்ள உணவை வந்து நம்ம கொடுக்கணும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, அவங்களுடைய குடல் புழுக்களை நீக்கிறதுக்கு மாத்திரைகள் கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக வந்து குடல் புழு நீக்க மாத்திரைகளை குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். முதல் 5 வயதுக்கு எவ்ரி 6 months 6 மாதத்துக்கு ஒரு தடவை குடல் புழு நீக்க மாத்திரைகளை குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அது வந்து குழந்தைங்களுடைய வயதை பொறுத்து 2 வயதுக்கு கீழே இருந்தால் 200 மில்லிகிராம் டேப்லெட்டும், 2 வயதுக்கு மேலே இருந்தால் 400 மில்லிகிராம் டேப்லெட், ஒரே ஒரு டேப்லெட்டை குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு வந்தால் இந்த குடல் புழு நீக்கம் செயல்படும். அதனால குழந்தைங்களுக்கு இந்த ரத்த சோகை வர்றதை நம்ம ஓரளவுக்கு தவிர்க்கலாம். மூணாவது, ரத்த சோகை இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா பேசிக்காக வந்து நம்மளுடைய இரும்பு சத்து மருந்துகளை குழந்தைங்களுக்கு கொடுக்கறது தான் முக்கியமான ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட். அது சின்ன குழந்தைங்களாக இருக்கும்போது சிறப்பாகவும், கொஞ்சம் பெரிய குழந்தைங்களாக இருக்கும்போது டேப்லெட்டாகவும் நம்ம கொடுக்கலாம். ஸோ இந்த அயன் மருந்துகள் வந்து யூஸ்வலாக கொடுக்குற இந்த அயன் மருந்துகள் வயதுக்கேற்ப அதோடைய டோஸ் வந்து மாறுது, அதோடைய வெயிட்டுக்கேற்பவும் குழந்தைங்களுக்கு மாறுது. ஸோ இந்த அயன் சிறப்பாகவோ டேப்லெட்டாகவோ நம்ம கொடுக்கும்போது யூஸ்வலாக ஃபோலிக் ஆசிட் அமிலம் சேர்ந்த மாதிரி உள்ள அயன் தான் நம்ம யூஸ்வலாக கொடுக்குறோம். நம்மளுடைய நேஷ்னல் ப்ரோக்ராமில் வந்து அனீமியா முக்த பாரத் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. அதில் இரும்பு சத்தும் ஃபோலிக் ஆசிட் அமிலமும் சேர்ந்த மாதிரியான சிறப்புகள் மற்றும் மாத்திரைகள் தான் குழந்தைக்கு கொடுக்கப்படுது. அது அவரோட வயதுக்கும் வெயிட்டுக்கும் ஏற்ற மாதிரி அதை கொடுக்குறோம். ஸோ இதை வந்து 3 மாதத்திலிருந்து 6 மாதங்கள் வரைக்கும் இந்த அயன் சிறப்பையோ இல்லை மாத்திரைகளோ நம்ம வந்து அயன் ட்ரீட்மெண்ட்டுக்காக கொடுக்கணும். அதை கொடுக்கும்போது அந்த குழந்தைங்களுக்கு ரத்த சோகை இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை மீறியும் குழந்தைங்களுக்கு ரத்த சோகை சரியாக ஆகலை, அது இம்ப்ரூவ் ஆகலை அப்படின்ற போது, இல்லை ரொம்ப சிவியரான அனீமியா, நான் சொன்ன அளவில் ரொம்ப அதிகப்படியான ரத்த சோகை இருக்கிற குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் அடுத்தது ரத்தம் சிகிச்சை கொடுக்கறதுனா 2 விதமான சிகிச்சை இருக்குது. ஒன்று, அதில் வந்து அயன் சுக்ரோஸ் அப்படின்ற இன்ஜெக்ஷன் மூலயமா அயனை வந்து உடம்புல செலுத்துறது. இது முக்கியமாக வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற உமன்ஸ்க்கு வந்து அவங்களோட ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்குது, சீக்கிரமாக அவங்களோட ஹீமோகுளோபின் இம்ப்ரூவ் பண்ணணும், நமக்கு அதிகமான டைம் இல்லை அப்படின்ற போது அயன் சுக்ரோஸ் இன்ஜெக்ஷனை தாய்மார்களுக்கு நம்ம செலுத்தலாம். இல்லை வளர்ந்த குழந்தைகள் அவங்களுக்கு ரொம்ப சிவியர் அனீமியாவாக இருக்குது அப்படின்னா அப்போ நம்ம ரத்தம் தான் ஏற்றுற மாதிரி இருக்கும். அப்போ பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணி குழந்தைங்களுடைய ஹீமோகுளோபினையும் ரத்த சோகையும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம். இதுதான் ட்ரீட்மெண்ட்டான வழிவகைகள். ஊட்டச்சத்துனால ஏற்படுற இந்த காரணங்களுக்கு ஊட்டச்சத்தை சரி பண்ணணும். ரத்தம் ரொம்ப சிவியராக இருந்ததுன்னா இந்த மாதிரி அயன் சுக்ரோஸ் இன்ஜெக்ஷன் மூலியமாகவும் இல்லை ரத்தம் டிரான்ஸ்ஃபியூஷன் மூலியமாகவும் நம்ம இந்த அயன் அனீமியாவை நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். சில மரபணு காரணத்தினால இருக்கிற அனீமியாவாக இருந்தால் அதுக்கான காரணத்தை கண்டுபிடிச்சி அந்த காரணத்தை சரி செஞ்சால் தான் இந்த ரத்த சோகையை நம்மளால் சரி செய்ய முடியும். ஊட்டச்சத்து அப்படின்றது குழந்தைகளுக்கு எவ்வளோ முக்கியம் டாக்டர்? அதனால் இப்போ இல்லாத குழந்தைகளுக்கு, ஊட்டச்சத்து இல்லாத குழந்தைகளுக்கு வரக்கூடிய நோய்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஊட்டச்சத்து குறைபாடு எதனால் ஏற்படுது அப்படின்னா, காமனாக நம்மளுடைய வறுமையில் இருக்கிற குழந்தைகள், ஃபேமிலியில் இருக்கிற குழந்தைகள், அவங்கள இல்லை வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களும் அவங்களுடைய உணவு சரியான கிடைக்காதனால ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படுது. இதுதான் காமனான காரணமாக இருக்குது. ரெண்டாவது, கொஞ்சம் துரித உணவு ஏற்படுறது, தவறான உணவு பழக்கங்கள் இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படுது. இல்லை நான் சொன்ன மாதிரி அயன் சாப்பாடு சாப்பிட்றாங்க, ஆனால் வந்து அது கூட வந்து அதை அப்சார்ப் பண்ணுறதை தடுக்கிற மாதிரி உணவுகளை கூட சேர்ந்து சாப்பிட்றாங்க. இல்லை விட்டமின் சி ரிச் ஃபுட்ஸ் மாதிரி அதை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி அப்சார்ப்ஷன் எடுக்காத உணவை எடுக்கலை அப்படின்னும் போதும் ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படுது. இந்த காரணங்கள் இல்லாமல் குழந்தைங்களுடைய உடம்பில் செரிமான மண்டலத்தில் இதை அப்சார்ப் பண்ணிக்கிறதுக்கான ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அதனாலையும் இந்த ஊட்டச்சத்து குறைபாடுகள் ஏற்படலாம். ஸோ இதனால் தான் காரணங்கள், ஊட்டச்சத்து குறைபாடுகள் காமனாக ஏற்படுறதுக்கு குழந்தைங்களுக்கு. அதை சரி செய்யணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி என்ன ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கோ அதை வந்து நம்ம சரி செய்கிறத உணவு மூலியமாகவும் மருந்துகள் மூலியமாகவும் அதை வந்து ட்ரீட் பண்ணுறதுக்கு நம்ம அடுத்த வழிமுறைகளை எடுக்கணும்.
இப்போது ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து குழந்தைகளுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும். பட் அது நிறைய குழந்தைங்க ஒழுங்காக சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதுக்கான ஆல்டர்னேட்டிவ்ஸ் எதாவது இருக்கா? ஸோ குழந்தைகள் கண்டிப்பாக வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒரு காய்கறியோ கீரையோ இல்லை பழ வகைகளோ கண்டிப்பாக சாப்பிட வந்து அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க மாட்டாங்க. ஒரு பெற்றோராக வந்து அவங்க குழந்தைங்க என்ன பிடிக்கும் அப்படின்றது பெற்றோர்கள் வந்து அவங்களுடைய குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டெய்லர் மேடாக அவங்க வந்து இந்த ஹெல்த்தியான ஃபுட்டை எப்படி கொடுக்கலான்னு அவங்க ஒரு பிளான் அவங்க பண்ணணும். ஒரு சின்ன சஜஷன்ஸ் வந்து என்ன சொல்லலாம்னா, இப்போ வந்து சப்போஸ் கீரை காய்கறி குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா கீரையை வந்து நம்ம சூப்பாவோ அது மாதிரி எதாவது கொடுக்கலாம். இல்லை கீரை வகைகளை வந்து நம்ம வந்து வேறு ஏதாவது பொரியலில் வந்து சேர்த்து கொடுக்கலாம். இல்லை வந்து ஒரு பகோடா மாதிரி அதில் பொரிச்சதில் நம்மளுடைய உணவு வகைகளை சேர்த்து கொடுக்கலாம். இல்லை ஒரு சப்பாத்தி செய்கிறோம் அப்படின்னா அதில் கீரை வகைகளை வேக வச்சு கரைச்சி அதில் சப்பாத்தி வகைகளை செஞ்சு கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி சூப்பு வகைகள்லையும் உணவு வகைகளில் கீரையோ இல்லை காய்கறிகளோ நம்ம வந்து வேக வச்சு கூழாக்கி அதை கலந்து கொடுக்கும்போது கீரை மற்றும் காய்கறி குழந்தைங்களுக்கு போய் செயற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கட்லெட் மாதிரி குழந்தைங்களுக்கு செய்யும் போது சில காய்கறிகளை அவங்க விரும்பி சாப்பிட்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ கட்லெட் மாதிரி சாப்பிட்றதுல வந்து காய்கறிகளை சேர்த்து கொடுக்கும்போது குழந்தைங்க அவங்க சேர்ந்து சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி பழங்களை வந்து நம்ம வந்து ஸ்மூதி மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்கள் சில பேர் விரும்பி சாப்பிடுவாங்க. வெறும் ஜூஸாக இல்லாமல் ஸ்மூதி மாதிரி செஞ்சு கொடுத்தா சில பழங்களை குழந்தைங்கள் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இது இல்லாமல் நம்ம காமனாக மற்ற துரித உணவை கொடுக்கறதுக்கு பதிலாக ஒரு எள்ளில் செஞ்ச ஒரு எள்ளு மிட்டாயோ இல்லை ஒரு வேர்க்கடலையில் செய்கிற ஒரு வேர்க்கடலை மிட்டாயோ நமக்கு பார்க்குறதுக்கு சிறிதாக இருந்தாலும் அதில் இருக்கிற சத்தை வந்து வேறு எதுலேயுமே வந்து குழந்தைங்களுக்கு மற்ற உணவு கிடைக்காது. எள்ளுலேயும் அந்த வேர்க்கடலையும் இருக்கிற அயன் சத்து, அது கூட நம்ம சேர்க்குற வெள்ளத்தில் இருக்கிற அயன் சத்து ரெண்டுமே சேர்ந்து குழந்தைங்களுக்கு வந்து அயன் குறைபாடையும் குறைக்கும். அதே சமயத்தில் இந்த இரத்த சோகை வராமலும் தடுக்கும். ஸோ இந்த மாதிரி சாக்லேட்ஸுக்கு பதிலாக இந்த மாதிரி உணவுகளை நம்ம வந்து ஆல்டர்னேட்டிவாக ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் சின்ன சஜஷன்ஸ் தான். மற்ற இதை வந்து பெற்றோர்கள் அவங்களுடைய குழந்தைக்கு ஏற்ப அவங்க செஞ்சுக்கலாம். ஓகே டாக்டர், இந்த மாதிரி ஊட்டச்சத்துக்கும் குழந்தையோட எடைக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. நான் சொன்ன மாதிரி குழந்தைங்களுடைய வளர்ச்சிக்கு தேவை அப்படின்னா போதுமான எடை மற்றும் போதுமான உயரம் குழந்தைங்களுக்கு வளரும் அப்படின்னா அவங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து தேவை. ஊட்டச்சத்தில் நிறைய விதமான ஊட்டச்சத்துக்கு நான் சொன்ன அயன், கால்சியம், புரோதம் அப்படின்னு எல்லா விதமான ஊட்டச்சத்துமே குழந்தைகளுக்கு தேவை. ஒரு ஊட்டச்சத்தும் ஒரு வளர்ச்சிக்கு தேவை. நான் சொன்ன மாதிரி அயன் மற்றும் புரதம் வந்து இந்த ஹீமோகுளோபின் வளர்ச்சிக்கும் ரத்த சோகை வராமல் தடுக்கிறதுக்கு தேவை. ஸோ உடல் வளர்ச்சி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக புரதம் வந்து தேவையான அளவுக்கு குழந்தைங்களுக்கு வேணும். அதே மாதிரி எனர்ஜி வேணும்னா கார்போஹைட்ரேட் நிறைஞ்ச ஃபுட்ஸை அவங்க கண்டிப்பாக சாப்பாட்டில் சேர்த்துக்கணும். ஸோ கண்டிப்பாக ஊட்டச்சத்து குறைபாடு இருக்குது அப்படின்னா அவங்க சரியான எடையில் குழந்தை வளர மாட்டாங்க, சரியான உயரத்தை ரீச் ஆக மாட்டாங்க. ஸோ கண்டிப்பாக ஊட்டச்சத்து குறைபாடு இருந்ததுன்னா அது எடையை வந்து கண்டிப்பாக கம்மியாக்கும். உயரத்தையுமே அந்த வயதுக்கேற்ப உயரம் வந்து அவங்க அடையிறதுல பிரச்சனைகள் ஏற்படலாம். ஸோ ஊட்டச்சத்து குறைபாடை கரெக்ட் பண்ணால் ஒழிய அந்த உயரத்தையும் எடையையும் நம்மளால் ரீச் பண்ண முடியாது. ஓகே டாக்டர், நேர்களே, இன்றைக்கி ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய இந்த இரத்த சோகை மற்றும் ஊட்டச்சத்து குறைபாடு நோய்கள் குறித்த பல தகவல்களை உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் டாக்டர். நிலையத்தின் சார்பாகவும் நேர்கள் சார்பாகவும் மிக்க நன்றி. புதுவை எஃப்எம் ரெயின்போ 102.8 என்னை அழைத்து இந்த நேரத்தில் அழைத்த தொகுப்பாளி மற்றும் இயக்குனர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி டாக்டர். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.